இந்த அவையில் எதிர்த்தரப்பில் ஆளுந்தரப்பில் பேசுகிற போது யாரையும் கண்டு பயப்படாதவர் மாண்புமிகு முதலமைச்சர் என்று பேசினார்கள். நீங்கள் 3 ஆண்டுகளாக யாருக்கும் பயப்படாமல் இருந்திருக்கலாம். ஆனால் நாங்கள் 50 ஆண்டுகளாக யாருக்கும் பயப்படாத இயக்கம். எங்களுக்கு பயம் என்பதே அகராதியில் கிடையாது. வெற்றி தோல்வி என்பது நிரந்தரமானது அல்ல, அது யாருக்கும் சொந்தமானது அல்ல. தமிழக அரசியல் வரலாற்றில் யாரையும் அவரோடு ஒப்பிட்டு பேச முடியாத மகத்தான ஒரே தலைவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர். அவர்களுக்கு மட்டும்தான் தமிழக மக்கள் வெற்றியை மட்டுமே தந்தார்கள், வேறு யாருக்கும் அந்த வாய்ப்பை தரவில்லை. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், எங்கள் இதய தெய்வம் அம்மா, மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் அண்ணன் மதிப்புக்குரிய எடப்பாடியார் அவர்களும் எத்தனையோ விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டாலும் அவற்றையெல்லாம் எதிர்கொண்டு மக்கள் ஆதரவுடன் 30 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழகத்தில் ஆட்சி செய்த ஒரே இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். வருங்காலத்தில் தேர்தல் களத்தில் எதிரிகளையும் துரோகிகளையும் சந்தித்து மக்களின் ஆதரவோடு மீண்டும் நம்முடைய அம்மா அவர்களின் வாக்குப்படி மாண்புமிகு அம்மா அவர்களுடைய அரசு அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் தலைமையில் அமையும். நாங்கள் யாரையும் எதிர்கொள்ள தயாராக இருக்கிறோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். வேளாண்மை துறை நிதி அறிக்கையில் 5 ஏக்கருக்கு குறைவாக உள்ள விவசாயிகள் பெற்றிருக்கிற குறு சிறு விவசாயிகள் பெற்றிருக்கிற கடனை தள்ளுபடி செய்வதாக அறிவித்திருக்கிறீர்கள். மாண்புமிகு எங்கள் நெஞ்சம் நிறைந்த புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் மாண்புமிகு அம்மா அவர்களும் எங்கள் மரியாதைக்குரிய முன்னாள் முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியார் அவர்களும் ஆட்சி பொறுப்பில் இருக்கிற போது தவணை முறையில் அல்லாமல் விவசாயிகள் பெற்ற அத்தனை கடையும் 100% தள்ளுபடி செய்தார்கள். இந்த அரசு கடன் தள்ளுபடியில் ஒரு சில முறை தள்ளுபடி செய்திருக்கிறீர்கள், ஆனால் முழுமையாக தள்ளுபடி செய்யப்படுமா இல்லையா, உங்கள் எதிர்கால திட்டம் என்ன, இந்த அவை மூலம் மக்களுக்கு தெரிவிக்க வேண்டும் என்பதை கேட்டுக்கொள்கிறேன். மேட்டூர் அணை திறப்பு எப்போது என்பதை அறிய விவசாயிகள் எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள். நீங்கள் அதை முன்கூட்டியே அறிவித்தால்தான் இந்த விதை விரைப்பு நேரடி விதை செய்ய தயார்பாவார்கள். பயிர் சாகுபடிக்கான எல்லா விவசாய முன்கூட்டியே எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகளை எடுப்பதற்கு உதவியாக இருக்கும். எனவே எப்போது திறக்க முடிவு செய்துள்ளீர்கள் என்பதை இந்த அவைக்கு தெரிவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். விவசாய கடன் தள்ளுபடி நிறைய பேசியிருக்கிறார்கள், விளக்கம் தரப்பட்டிருக்கிறது. அது முழுமையாக தள்ளுபடி செய்யப்படுமா இல்லையா, என்ன செய்ய போகிறீர்கள்? உங்கள் எதிர்காலத்தில் இந்த பட்ஜெட்டுக்கு முன்னாலேயோ இல்லை பின்னாலேயோ செய்கிறோம் இல்லை, அதை நேரடியாக தெரிவிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அதே போல மின்சார கட்டணம் 2 மாதத்திற்கு ஒரு முறை கணக்கீடு செய்யப்படுகிறது. நீங்கள் தேர்தல் அறிக்கையில் மாதந்தோறும் கணக்கீடு செய்யப்படும் என்கிற வாக்குறுதியை கொடுத்திருக்கிறீர்கள். ஆனால் அதை இப்போது இந்த பட்ஜெட்டில் எதுவும் சொல்லாமல், நிதிநிலை அறிக்கையில் எதுவும் சொல்லாமல் 500 யூனிட் மின்சாரம் பயன்படுத்துபவர்களுக்கு 200 யூனிட் மின்சாரம் விலையில்லாமல் தரப்படும். ஆனால் இதில் மாதந்தோறும் கணக்கெடுக்கிற பொழுது 500 யூனிட்டை பயன்படுத்துகிறவர்களுடைய எண்ணிக்கை இன்னும் கூடுதலாக இருக்கும், அதுக்கு கீழே வரும். அதனால் அதை மாதந்தோறும் கணக்கெடுப்பு செய்கிற போது இப்பொழுது பயனடைகிறவர்களுடைய எண்ணிக்கை 2 மடங்காக உயர வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் அப்படி இருக்கிற இந்த நிலையில் பயன்பெறுபவர்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்க வேண்டும் என்ற அந்த நோக்கத்தோடு நீங்கள் மாதம் ஒரு முறை மின் கணக்கீட்டு முறையை கொண்டு வரப்போகிறீர்களா, அல்லது இதே நிலைதான் தொடரப்போகிறதா? அதான் நாங்கள் 200 யூனிட் 500க்கு கொடுத்துட்டோம், அதனால மாதம் ஒரு முறை கணக்கெடுப்பு என்பது இல்லை அல்லது செய்ய போகிறோம். இதை நீங்கள் தெளிவுபடுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அரசு கடன் பெறுவது சம்பந்தமாக நிறைய விவாதங்களும் விளக்கங்களும் தரப்பட்டிருக்கிறது இந்த அவையில். நாங்கள் தெரிந்து கொள்ள விரும்புவது, மக்கள் தெரிந்து கொள்ள விரும்புவது, அரசு கடன் வாங்குகிற போது மக்களுக்கு அது நிதிச்சுமையை ஏற்படுத்துகிறது, அதனால் நல்ல பல திட்டங்களை செய்வதில் சிக்கல் இருக்கிறது என்றெல்லாம் மிக நல்ல விளக்கங்களை தருகிற நீங்கள் 20,000 கோடி ரூபாயை கடன் பெற்றிருக்கிறீர்கள்.
இனிவரும் காலத்தில் உங்கள் ஆட்சி இருக்கும் வரை நாங்கள் கடன் பெறப் போகிறோம் இல்லை, அதை தெளிவுபடுத்த வேண்டும். கடன் 20,000 கோடி வாங்கியிருக்கிறோம், நாங்கள் ஏற்கனவே வாங்கினதை விட கம்மியாக வாங்குறோன்ற விளக்கம் பொருத்தமாக இருக்காது. கடன் வாங்குறோம் இல்லை, வாங்குவது சரியில்லை, மக்கள் மீது அது ஒரு சுமையை ஏற்படுத்துகிறது என்ற ஒரு வாதம் உங்கள் தரப்பிலே இருந்து நேர்மையாக வைக்கப்படுமானால் நீங்கள் கடன் வாங்க போகிறீர்களா இல்லையா? இந்த குழுவெல்லாம் போடுறது அது நிதி வருவாயை பெருக்குவதற்காக குழு அமைக்கும் போதே சொல்லுவாங்க, குழு கடன் வாங்கலாம், அது வருமானம் அதிகமாகும் போது கடன் வாங்குங்கன்னு சொல்ல போறாங்க. இதை போய் ஒன்றும் பெருசாக அந்த குழு அறிக்கை கொடுத்துதான் தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை. கடன் வாங்குவதற்காக போடப்பட்ட குழுவா அல்லது கடனை வாங்காமல் இருப்பதற்காக அந்த குழு நியமிக்கப்பட்டிருக்கிறதா என்பதை இந்த அவைக்கு தெளிவாக சொல்ல வேண்டும். நிதிநிலையை சரி செய்வதற்கு இன்னும் 2 ஆண்டு காலம் எங்களுக்கு தேவைப்படும் என்கிற தகவலை நிதிநிலை அறிக்கையிலே சொல்லுகிறீர்கள். அப்படியானால் நீங்கள் பொதுமக்களுக்கு கொடுத்திருக்கிற தேர்தல் வாக்குறுதியை எப்படி நிறைவேற்றப் போகிறீர்கள்? என்னென்ன நிறைவேற்றப் போகிறீர்கள்? எவ்வளவு காலத்துக்குள்ளாக நிறைவேற்றப் போகிறீர்கள்? நிதிநிலை 2 ஆண்டுல சரியாயிடும் உங்களுக்கு கணக்கிட தெரியும் போது இதையெல்லாம் எப்போது கொடுக்க முடியும் என்கிற கால வரையறையை மக்களுக்கு தெளிவாக சொல்ல வேண்டும். இன்னும் 3 மாசத்துல இந்த திட்டம் அறிவிக்கப்படும், இன்னும் 6 மாசத்துல இந்த திட்டம் வரும் அல்லது வரவே வராது, உடனே போன ஆட்சியில் இருந்தவங்களாம் கொடுத்ததெல்லாம் செஞ்சிட்டாங்களா, நாங்கள் மட்டும் செய்யணும், இந்த கேள்வி மக்களுக்கு தேவையில்லை. நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள் என்பதை கால நிர்ணயம் செய்து எப்போதெல்லாம் அந்த நிதிநிலை அறிக்கையில் சொல்லப்பட்டிருக்கிற வாக்குறுதிகள் நிறைவேற்றுவதற்குண்டான வாய்ப்பு இல்லை. அப்படியானால் எப்போது இதை தெளிவுபடுத்துமாறு கேட்டுக்கொள்கிறேன். அரசு ஊழியர்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டம் தருவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும், பரிசீலிக்கப்படும் என்கிற தகவலை சொல்லியிருக்கிறீர்கள். அந்த ஓய்வூதிய திட்டத்தை நிறைவேற்ற பரிசீலிக்கும் என்று சொல்லுகிற நீங்கள் இந்த நிதிநிலை அறிக்கையில் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களுக்கு வழங்கப்பட்டு வரும் ஓய்வூதியம் மற்றும் ஓய்வூதிய கால பலன்களுக்கு ஒதுக்கீடானது 14,000 கோடி குறைக்கப்பட்டுள்ளது என்று அரசு ஊழியர் ஆசிரியர் சங்கங்கள் சொல்லியிருக்கிறார்கள். அப்படியானால் இந்த 14,000 கோடி குறைந்திருக்கிற இந்த நிலையில் அரசு ஊழியர்களுக்கான அந்த பழைய ஓய்வூதிய திட்டத்தை இந்த அரசு கொண்டு வரப்போகிறதா இல்லையா, இதையும் நீங்கள் தெளிவுபடுத்த வேண்டும். உறுப்பினர் நிறைய விஷயங்களை இதை தெளிவுபடுத்த போகின்ற நீங்கள் சரியாக கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். எனக்கு ஒரு விஷயம் தெளிவுபடுத்தணும். நிறைய பேர் சாப்பிடாம உட்கார்ந்து எப்படா முடியும் என்ற காலையில் நீங்க எனக்கு நான் தொடங்கினது 15 25 முடிச்சிடும், ஒன்றும் கவலைப்படாதீங்க. ரொம்ப கேட்டு உங்களை சிரமப்படுத்த மாட்டேன், கவலைப்படாதீங்க. ஏன்னா நிறைய கேள்விகளுக்கு நீங்க பதில் சொல்ல முடியாதுன்னு எனக்கு தெரியும். ஆனா இந்த நாட்டு மக்களுக்கு அது தெரியணுன்றதுக்காக இந்த கேள்விகள் இங்க வைக்கிறேன். நீங்க வெறும் விவாதம் மட்டும் போதாது, ஒரு தீர்வு என்பதற்கு சரியான பதில், அதற்கான அணுகுமுறை, அதற்கான திட்டங்களை இந்த மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டிய கடமை அரசுக்கு இருக்கிறது. அந்த கேள்வியை கேட்க எனக்கு இங்க அதுக்குதான் எங்களை அனுப்பி இருக்க. இல்ல, ஒரு நகைச்சுவைக்காக சொன்னேன். இதை செய்ய போகின்றா இல்லையான்னு பதில் கேட்டீங்க. உடனடியாக அனுப்ப போகின்றா இல்லையா என அந்த கேள்வி உங்கள் முன்னாடி விரைவில் முடிக்க கோருகிறேன். சொல்ற மாதிரி சொல்லிட்டேன். நான் 10 நிமிஷம் தான் எனக்கு கொடுத்த டைம்ல கண்டிப்பா நான் முடிச்சிருவேன். இல்லை, அதுதாங்க நிர்வாகத்தினுடைய திறமையே. ரொம்ப கடுமையாக நம்ம பதில் சொல்ல முடியாத கேள்வி வரும்போது அதை திருப்பி விட்டுறது, இல்லை ஏதாவது ஒரு பதில் சொல்லி திருப்பிட்டு அது ஒரு புத்திசாலித்தனமான நடவடிக்கை தான். அது எப்பவுமே அது கரெக்டு தான். அது ஏன்னா நம்ம கிட்ட பதில் இல்லைன்றப்ப அதுக்கு பதில் சொல்லி சிக்கலை உண்டு பண்ணிக்கிறத விட திசை திருப்பி விட்டுட்டா நல்லது. அது சப்ஜெக்டுக்கு போயிடலாம். நெல்லுக்கு ஊக்கத்தொகை, கரும்புக்கு ஊக்கத்தொகை வழங்கியதில் இந்த அரசு மிகப்பெரிய அளவுக்கு இது வரைக்கும் செய்யாததை செய்திருக்கிறது என்று காலையில் பேசினார்கள். அது ஒவ்வொரு வருஷமும் கூட்டுறது தான். இந்த வருஷம் நீங்க 300 கூட்டிக்கிறீங்க, அடுத்த வருஷம் 400 கூட்டினா இதை விட கூட தான் வரப்போகுது. அடுத்த வருஷம் பார்க்குறப்ப இந்த வருஷம் குறைவாயிடும். ஆக அதில் கூடுதலாக இது வரைக்கும் வரலாறுல இல்லாத உயர்வெல்லாம் இல்லை. அது ஒரு தொடர்ந்து நடக்கிற ஒரு நடவடிக்கை. ஊக்கத்தொகைன்றது ஒவ்வொரு வருஷமும் கொடுக்கறது தான். அந்த ஒவ்வொரு வருஷம் கொடுக்குறப்ப அந்த அமௌண்ட் இப்போ இந்த வருஷம் 300 இருக்குதுன்னா அடுத்த வருஷம் 500 ஆக போகுது. அப்போ அந்த வருஷம் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் வரலாறு இல்லாத வேலை. 10 வருஷம் முன்ன போய் எப்படி 4000 கொடுக்க முடியும்? இப்போதான் கொடுக்க முடியும். அதனால நீங்க சொல்றது அதை நீங்க ஊக்கத்தொகை கொடுத்துருக்கிறீங்க, எங்களுக்கு அதில் கருத்து இல்லை.
ஆனால் அது இதுவரைக்கும் இல்லாதது கொடுத்ததுன்றது தான் இப்போ நாங்கள் அதை சொல்கிறோம்.